வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் திருவண்ணாமலை மகாதீபம் வரலாறை பற்றி விரிவாக காண்போம். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோவில்களில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலும் ஒன்று. சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் 9 கோபுரங்களையும் 6 பிரகாரங்களையும் 142 சன்னதிகளையும் 306 மண்டபங்களையும் உள்ளடக்கியது இந்த திருக்கோவில். சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற 2 பெரிய குளங்கள் இந்த கோயிலின் உள்ளே அமைந்துள்ளன. திருவண்ணாமலையில் அதுவும் குறிப்பாக மலையின் மீது ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் குறித்து எழுதப்பட்ட வரலாறு ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை. இருந்தபோதும் திருவண்ணாமலையை கார்த்திகை திருநாள் என்பது மிக முக்கியமான நாளாக இருந்தது சில கல்வெட்டுகள் சுட்டி காட்டுகின்றன. அதில் அண்ணாமலையார் கோவிலில் கிடைத்த முதலாம் ராஜேந்திர சோழனின் 19ஆம் ஆண்டு கல்வெட்டு கிபி 1031ஆம் ஆண்டு கிடைத்த கல்வெட்டில் கார்த்திகை திருநாளில் இறைவன் திருவேட்டைக்கு எழுந்தருளுவதை பற்றி கூறுகிறது. அந்த கல்வெட்டில் திருவண்ணாமலை உடையார் திருக்கார்த்திகை திருநாளில் திருவேட்டலை எழுந்தருளி இருந்தால் பெந்திருவர்மமிர்த மெய்து செய்தருளவும் அடியார்க்கு சட்டிச்சோறு பிரசாதம் செய்தருளவும் கொடுத்த பொன் 7 களஞ்சில் என்று அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. இதே மன்னனின் 27ஆம் ஆண்டு கல்வெட்டும் முதலாம் ராஜராஜனின் 32ஆம் ஆண்டு கல்வெட்டும் இதுபோல கார்த்திகை திருநாள் தொடர்பான செலவுகளுக்கு அளிக்கப்பட்ட தானங்களை பற்றியும் அதில் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த ஊரின் மலை மீது தீபம் ஏற்றப்பட்டது பற்றி சோழர் கால கல்வெட்டுகளில் ஏதும் இல்லை என அரியலூர் அரசு கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் வரலாற்று பேராசிரியருமான இள தியாகராஜன் தனது கட்டுரையில் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் திருவண்ணாமலை கோவிலில் மைசூரு கொப்பரை என்ற மிகப்பெரிய கொப்பரை உள்ளது. அந்த எண்ணெய் கொப்பரையில் கிபி 1746 நவம்பர் 20ஆம் தேதி எழுதப்பட்ட எழுத்து குறிப்புகள் உள்ளன. இக்கொப்பரையில் எழுதப்பட்ட வாசகங்கள் அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கு கிருத்திகை தீபாராதனை நடத்துவதற்கு சமஸ்தானத்திலேயே பிரதானி வெங்கடாதபதியா கொப்பரை வழங்கியது பற்றியும் அதன் எடை 41.2 பாரம் என்றும் குறிக்கப்பட்டுள்ளன. மைசூர் சமஸ்தானத்தில் உயர் அமைச்சராக பணியாற்றிய வெங்கடாதி பையா என்பவர் இதனை வழங்கினார் எனலாம். இந்த தீப கொப்பரை தீப திருவிழாவுக்கு பயன்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறார் தியாகராஜன். கல்வெட்டுகளை தவிர திருவண்ணாமலையில் உள்ள சில மடங்களிலும் திருவண்ணாமலையார் கோவிலிலும் கிடைக்கும் செப்பேடுகளில் கார்த்திகை தீப திருவிழா குறித்த குறிப்புகளும் மலைமேல் தீபம் ஏற்றப்பட்டது பற்றிய குறிப்புகளும் உள்ளன. அதே போல திருவண்ணாமலை பெரிய தெருவில் உள்ள 24 மனை தெலுங்கு செட்டியார் தலைவரிடம் கிடைத்த 17ஆம் ஆண்டு நூற்றாண்டைச் சேர்ந்த செப்பேட்டில் மனப்பூர்வமாக அருணாச்சலம் என்றும் நினைக்க முத்தி தருவோமென்ற அபய அஸ்தம் காட்டிய திருக்கார்த்திகை தீபாராதனையில் தரிசனம் பண்ணின என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த செப்பேட்டில் திருவண்ணாமலையின் பெருமைகள் கூறப்பட்டுள்ளன. அவற்றில் அருணாச்சலம் என்னும் நினைக்க முத்தி தரும் ஸ்தலம், அபயஸ்தம் காட்டிய திருக்கார்த்திகை என்று இதற்கு அர்த்தமாக கூறப்படுகிறது. அதே போல திருவண்ணாமலை திருக்கோவிலில் கிடைத்த 1788ஆம் ஆண்டு செப்பேடும் 1816ஆம் ஆண்டைச் சேர்ந்த தெலுங்கு செப்பேடும் இந்த கோவிலின் கார்த்திகை திருவிழாவை பற்றி குறிப்பிடுகின்றன. கல்வெட்டு ஆதாரங்கள், செப்பேட்டு செய்திகள் ஆகியவற்றை வைத்து கார்த்திகை திருவிழா சோழர் காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டிருக்கலாம் என்றும் மலைமேல் தீபம் ஏற்றும் நடைமுறை பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகிறார் வரலாற்று பேராசிரியர் தியாகராஜன். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.